வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். தீராத நோய் தீர்க்கும் முருகன் பரிகாரம். இன்று வருமானமாக வரக்கூடிய பணத்தில் இருந்து ஒரு பெரிய தொகையை எடுத்து மருத்துவமனைக்கு கொட்டி கொடுக்கின்றோம். காரணம், கால சூழ்நிலைக்கு ஏற்ப உடல் ஆரோக்கியமும் மாறி வருகிறது. உடல் ஆரோக்கிய குறைபாட்டால் வீட்டில் இருப்பவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வீண் விரய செலவு செய்து மருந்து மாத்திரை சாப்பிடுகின்றோம். நீண்ட நாட்களாக நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்களாக இருந்தால், நீண்ட நாட்களாக தொடர்ந்து ஒரே வலியின் மூலம் அவதிப்பட்டு வருபவர்களாக இருந்தால், இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் பரங்கிக்காய், அதாவது பூசணிக்காய் என்பது வெள்ளை நிறத்தில் நீர்க்காயாக கிடைக்கும். அந்த காய் பரிகாரத்திற்கு வேண்டாம். ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் பரங்கிக்காயைத்தான் இந்த பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்தப் போகின்றோம். ஒரு முழு பரங்கிக்காயை வாங்கிக் கொள்ளுங்கள். அதை நேராக முருகன் கோயிலுக்கு எடுத்துச் செல்லுங்கள். இந்த பரங்கிக்காயை கையில் வைத்து கொண்டு முருகப்பெருமானை 3 முறை வலம் வாருங்கள். முருகப்பெருமானே, என்னை பிடித்த வியாதி எல்லாம் என் உடம்பை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொண்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு பிறகு இந்த பூசணிக்காயை தானம் செய்துவிட வேண்டும். உதாரணத்திற்கு, ரொம்ப நாட்களாக மூட்டு வலிக்கு மருந்து சாப்பிடுகிறீர்கள் என்றால், அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, வேறு ஏதாவது வியாதி இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று கூட பிரார்த்தனை வையுங்கள். உடல்நிலை சரியில்லாமல் வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால், அவர்களுடைய கையில் இந்த பரங்கிக்காயை தொட்டு கொடுக்க சொல்லுங்கள். என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் தாத்தாவுக்கு, என் பாட்டிக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் என்று இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு தாம்பூலத்தட்டில் ஒரு வேட்டி துண்டு, வெற்றிலைப்பாக்கு வைத்து, உங்களால் முடிந்த காணிக்கையை வைத்து அந்த பரங்கிக்காயையும் அதில் வைத்து, அந்த தாம்பூலத்தட்டோடு ஒரு ஏழைக்கு இந்த தானத்தை செய்ய வேண்டும். உங்கள் கர்மா விலகி நிச்சயமாக தீராத நோய் தீரும். இதனால் இந்த தானத்தை பெறுபவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வருமா என்று யோசித்தால் நிச்சயமாக வராது. அந்த கோயிலின் வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கும் யாசகம் கேட்பவர்களுக்கு கூட இந்த தானத்தை கொடுக்கலாம். தவறு கிடையாது. ஒரு பெண் யாசகருக்கு நீங்கள் இந்த தானத்தை செய்தாலும் தவறு இல்லை. ஆனால் ஒரு ரவிக்கை துணி, புடவை துணி வைத்து இந்த செய்ய வேண்டும். ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்தால் மட்டும் போதும். பரிகாரத்தை செய்யும்போது உங்கள் குருவாக மகா பெரியவாள் அவர்களை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். ஆமாம், அவர் கூறிய பரிகாரமே இது. இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.